ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி 3ல் ஸ்ருத்திகா அவங்க செஞ்ச பச்சி மிரப்பக்காய கொடி வெப்புடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷு. இந்த டிஷ் செய்கிறதுக்கு நாம் ஒரு க்ரீன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு, 1/4 இன்ச் அளவுள்ள இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1/4 கிலோ சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நாம் அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடலாம். சீரகம் பொரிஞ்சதும் 1/4 கப் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். பச்சி மிரப்பக்காயான பச்சை மிளகா தான். இந்த டிஷ்ஷில் நாம் காரத்துக்காக வேறு எதுவும் சேர்க்கறது கிடையாது, பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ இந்த டிஷ்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாவை கீறி விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி ரொம்ப சாஃப்டாக குக்கான சிக்கன் கூட சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா நம்ம சூப்பர் டேஸ்டான பச்சி மிரப்பக்காய கொடி வெப்புடு ரெடி ஆகிடுச்சு. அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி ஃப்ளேவரோட சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.